மூவிக்கு மட்டும் சென்சார் போர்டு கிடையாது, கார்ட்டூனுக்கும் சென்சார் போர்டு இருக்கு. அந்த மாதிரி கார்ட்டூன் சென்சார் போர்டுல மாட்டி நிறைய எபிசோட சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் சென்சார் போர்டுல தப்பிச்சு வந்தாலும் மக்கள் அதை பார்த்து இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா கெட்டு போயிருவாங்கன்னு சொல்லி மக்களே வந்து போராட்டம் பண்ணி அந்த எபிசோட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப காஜித்தனமா 18+ இருக்கிறதுனாலயும் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் மக்கள் சொல்லி பேன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எந்த எபிசோட்ஸ் எந்த கார்ட்டூன்ல பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல பல விதமான கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அப்படியே பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வீடியோ பண்றது சப்போர்ட் பண்றது ஹெல்ப்பா இருக்கும். டென்ஷன்ல வளராது. பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டோரேமான். டோரேமானோட கார்ட்டூன் எவ்வளவு ஃபேமஸ்னே தெரியும். ஆனா அந்த கார்ட்டூன்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நம்ம டிவில பார்க்கும்போது பாதியிலே கட் பண்ணிருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணிருப்பாங்க. அந்த எபிசோட் என்னன்னா, டோரேமான் வந்து கிளாத் சேஞ்சிங் கேமரான்னு ஒரு டிவைஸ் வந்து கொண்டு வருவாரு. அந்த டிவைஸை வச்சு நோபிட்டாவோட கிளாஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, நோபிட்டா அந்த டிவைஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்ல காமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜியான்ட்டையும் சுனியோட்டையும் எடுத்துட்டு போவாங்க. வழக்கம் போல அவங்க ரெண்டு பேரும் இவரை கலாச்சி விட்டு அமுச்சு வச்சிருவாங்க. அந்த கேஜெட்டை புடிங்கி வச்சுப்பாங்க. அதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுவாங்க. ஜியான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து மாடலிங் பண்ண பிடிக்கும், இந்த கேஜெட் வச்சு நான் பண்ண போறேன்னு அவர் சொல்ல, துணியோ எனக்கு டிவி ஃபேஷன் ஷோ நடத்தணும் ஆசைன்னு அவர் சொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் வர வச்சிருக்காங்க. சுசுகா முத கொண்டு அங்க வந்துடுறாங்க. அந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் பார்த்து பிடிச்சி அதை வரைஞ்சி வச்சு அந்த கேமராக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டா அது யாரை பார்த்து போட்டோ எடுக்கிறோமோ அவங்க வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி மாறிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு முன்னாடி இம்ப்ரெஸ் பண்ணலாம் பிளான் பண்ணி வரப்ப டோரேமானும் நோபிட்டாவும் அந்த கேமரா கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வேற ட்ரெஸ் எல்லாம் வச்சிருவாங்க. உள்ள ஃபுல்லா பொண்ணுங்க ட்ரெஸ்ஸா வச்சிருவாங்க. இவரு சுனியோ போட்டோ எடுக்க ஜியான் வந்து பொண்ணுங்க ட்ரெஸ்ஸா போட்டு வரப்ப அந்த இடத்துல வந்து ஒரு காமெடியா மாறிடும். கடைசியா ஒரு போட்டோ எடுக்கிறப்ப பொண்ணுங்க கொடுத்த ரியாக்ஷன் பாருங்களேன். ஏன்னா அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அந்த கடைசி போட்டோ வந்து ஜியான் ட்ரெஸ் இல்லாத போட்டோ உள்ள சொருவி வச்சிருவாங்க. சோ அந்த போட்டோ எடுக்கிறப்ப அவர் வந்து ட்ரெஸ் இல்லாம நின்று இருப்பாரு. அதனாலதான் இந்த பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதனாலேயே இந்த எபிசோடு வந்து இதுவரை வரும் அந்த சீன்ஸை கட் பண்ணிடுவாங்க. நீ என்னடா ட்ரெஸ் இல்லாம நிக்கிற அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் பெப்பா பிக். இந்த பெப்பா பிக் கார்ட்டூன் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு இப்ப இருக்கிறவங்க 2K கிட்ஸ் கிட்ட. அதுல அந்த கார்ட்டூன்ஸ்ல இருக்கிற பண்ணிங்க எல்லாம் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால அது உண்மை நினைச்சு இந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. 2004ல மிஸ்டர் ஸ்கின்னி லெக்னு ஒரு எபிசோட் வந்திருக்கு. அந்த எபிசோட்ல இந்த பிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலந்தி ஸ்பைடர்ஸை எடுத்து பெட்டு மாதிரி வளர்த்துவாங்க. ஸ்பைடர்ஸை வச்சு அதுங்களுக்கு சாப்பாடு போறது, டீ ஊத்தி கொடுக்கறது, அதுங்களுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி அதை வந்து ஒரு பெட்டு மாதிரி அழகா பாத்துப்பாங்க. இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால ஆஸ்திரேலியால இருக்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் வந்து எனக்கு இந்த மாதிரி சிலந்தி வேணும்னு சொல்லி சிலந்தி வேட்டையில இறங்குறாங்க. இதனால ஏகப்பட்ட குழந்தைங்க, கிட்டத்தட்ட 2000க்கு மேலான குழந்தைகள் வந்து சிலந்தி கிட்ட கடி வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனாலவே இந்த எபிசோட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியால வந்து பல வகையான உயிரை எடுக்கிற அளவுக்கு சிலந்திகள் வந்து அங்க இருக்குது. அதனால ஏதாவது ஒரு குழந்தைகள் வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட டிவில போறத வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த யூடியூப்ல வந்து இன்னும் அந்த எபிசோட்ஸ் அவைலபிளா தான் இருக்கு. மிக்கி மவுஸ் எபிசோடு வந்து அவர் ஏதாவது பிரச்சனை மாட்டிப்பாரு, அதை எப்படி வந்து சரி பண்ணி வெளில வராங்கிற ஒரு பேசிக் கதையா தான் இருக்கும். ஆனா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் மிக்கி மவுஸ் தான். உண்மையாலுமே அப்போ வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்துச்சு இந்த கார்ட்டூன். அந்த கார்ட்டூன்ல 1933ல மேட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது டைரக்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த எபிசோட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த மிக்கி மவுஸ் கேரக்டர் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவரோட டாக் பெட்ரோ வந்து ஒரு பேய் மாதிரி வேஷம் போட்டு ஒரு பைத்தியக்கார டாக்டர் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த டாகை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு. அது எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்னா கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும். டாகோட தலையை வெட்டி கோழி உடம்புல வச்சு அது போடுற முட்டையில டாக் வருமா கோழி வருமா செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுவாரு. கேட்கவே கருமா இருக்குல்ல, எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல, இதெல்லாம் அவர் பண்ணிட்டு தெரியுறாரு. இந்த எபிசோட தியேட்டர்ல போட்டிருக்காங்கல்ல, அதனால அந்த பேரண்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும் அப்படி சொல்லி அந்த எபிசோட் வந்து பேன் பண்ண சொல்லிட்டாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட டிஸ்னி வந்து அந்த எபிசோட வந்து பேன் பண்ணி தூக்கிட்டாங்க. இந்த எபிசோட் எங்கேயுமே இப்ப அவைலபிளா இல்ல. நெக்ஸ்ட் சின்சான். நீங்க வந்து சாதாரண சின்ன பையன் நினைச்சிருக்கீங்க, அவன் எவ்வளவு சில்மிஷம் பண்ணிருக்கான்னு ஏகப்பட்ட எபிசோட் பார்த்தாதான் தெரியுது. தலைவன் பூந்து விளையாண்டு இருக்கான். ஏகப்பட்ட காஜான எபிசோட்ஸ் எல்லாம் இந்த சின்சான் தான் அதிகமா இருக்கு. நம்ம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெர்ஷன்ல கிடையாது. ஆனா ஜாப்பனீஸ் வெர்ஷன்ல சென்சார் பண்ணாமலே போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. அதுல ஒரு 2 சம்பவம் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா, துணி கடைக்கு சின்சானோட அப்பாவும் போயிருக்காங்க. அந்த இடத்துல துணி அளவு எடுக்கிறதுக்கு அந்த டைலர் அக்கா வந்து அளவு எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம சின்சான் என்ன பண்ணுவாரு, சுட்டித்தனமா இருக்கனால என்ன பண்ணுவாருன்னா, எகிரி அவர் பேண்ட் அவுத்துட்டுருவாரு. தலைவன் உள்ள ஜட்டில ஒண்ணும் போட்டிருக்க மாட்டாரு.
அதனால என்ன ஆயிரும்னா இந்த அக்கா கீழ இருந்து அளவு எடுத்துட்டு மேல பார்த்தோன்னா இந்த அக்காவுக்கு பெரிய கோயில் மணி ஒழிச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால அவர் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிருவாரு. சின்சான மண்டை மேல கொட்டி சின்சான தூக்கிட்டு அந்த துணி கடையில இருந்து ஓடி வந்திருப்பாரு. ஆனா இது நம்ம இங்க டெலிகாஸ்ட் பண்றப்ப அளவெடுக்கிற சீனும் இவர் வெளியே கத்திக்கிட்டு ஓடி வர சீன் தான் இருக்கும். ஜாப்பனீஸ்ல இந்த எபிசோட் ஃபுல்லாவே இருக்கு, சும்மாவே இருக்க மாட்டல, அப்படிதான் இருக்கும். சின்சானோட டீச்சர் அவரோட ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய டைம் அவங்க லவ் சொல்ல ட்ரை பண்ண அவர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவாரு. அதே மாதிரி ஒரு டைம்ல பார்க்ல வந்து லவ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இவர் வந்து தப்பிச்சு ஓடிறாரு. நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்த சின்சான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே வந்து நிறைய அட்டைப்பெட்டி எல்லாம் வச்சு மேல ஏறி நின்னுப்பாரு. நின்னு ஏறி அந்த அட்டைப்பெட்டி ஆடுறதுனால அவங்க மேல வந்து கையை வச்சிருவாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் தான் வந்து அன்பா ஆரம்பிக்கிறான்னு சொல்லி ஒரு உமா கொடுத்துருவாங்க சின்சானுக்கு. ரொம்ப நேரம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப கடைசியா வந்து கண் முழிச்சு பார்த்தா அங்க சின்சான் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். சின்சான் அதுக்கப்புறம் துரத்திக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால அந்த சீன்ஸ் எல்லாம் இந்த எபிசோட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டைம் வரப்ப அதை கட் பண்ணிட்டு வேற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கட்டான மாதிரி தான் இருக்கும். சின்ன வயசுல பார்த்தா நமக்கு எதுவும் தெரியல, ஆனா இப்ப பார்க்கும்போது டேய் சின்சானே அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் டைனி டூன்ஸ். இந்த கார்ட்டூன் வந்து நிறையவே குழந்தைங்களை கவர் பண்ண கார்ட்டூன் தான். இதுல இருக்கிற அந்த கேரக்டர் பக்ஸ் பண்ணி, ரோட் ரோனர், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கு. இதுல ஒன் பீர்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதுங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பீர் ஆட்டையை போட்டு குடிச்சிருங்க. பீர் ஆட்டையை போட்டு குடிச்சதுனால ரொம்பவே போதையாகி எல்லாத்தையும் ராவடி பண்றது, ரொம்பவே உளறது, போலீஸ் ராவடி பண்ணி போலீஸோட கார் தூக்கிட்டு ஆட்டையா போட்டு மலை உச்சிக்கு போயிட்டு மலையில இருந்து கீழே விழுந்து 2 கிலோ சாவர மாதிரி காமிச்சிருவாங்க. இது பார்த்து குழந்தைங்க வந்து ரொம்ப பேடா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட கட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப கெட்டு போயிருவாங்க, குழந்தைங்களோட ஃபியூச்சரே பாதிக்கப்பட்டு, குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆல்கஹால் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கெடுதலா போயிரும் சொல்லிட்டு இந்த எபிசோட வந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க, பேன் பண்ண சொல்லிட்டாங்க. உடனே ஃபாக்ஸ் கிட்ஸும் பேன் பண்ணிட்டாங்க இந்த எபிசோட. நெக்ஸ்ட் இதுதான் ஒரு தரமான சம்பவம். இது பேன் ஆன ரீசன் கேட்டீங்கன்னா உண்மையாலுமே பயங்கரமா இருக்கும். பேபிஸ் அண்ட் பட் ஹேட்ஸ்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அந்த கார்ட்டூன்ல 2 டீனேஜர்ஸ் வந்து குழந்தைங்க மாதிரி ஆக்டிங் பண்ணி விசித்திரமான சம்பவம் எல்லாம் பண்ணுவாங்க. 1993ல காமெடியன்ஸ்னு ஒரு எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த எபிசோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர் போய் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண அங்க யாருமே ரியாக்ட் பண்ணி யாருமே சிரிக்க மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. அதனால காண்டானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட் லைட்டர் இருக்குல்ல கையில வச்சிருப்பாங்க எப்பயுமே, அந்த சிகரெட் லைட்டரை வச்சு அந்த டிவி ஷோ மொத்தமா கொளுத்தி விட்டுருவாங்க, அந்த இடத்தையே காலி பண்ணி விட்டுருவாங்க. சரி ஓகே, இது ஒரு எபிசோடு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஆனா அதை பார்த்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆன ஒரு குழந்தை எங்க அக்கா கூட நடக்கிற ஒரு பிரச்சனைனால 5 வயசு குழந்தை வந்து வீட்டையே வந்து கொளுத்தி விட்டுருச்சு. இப்ப பாத்துக்கோங்க அது எந்த அளவுக்கு அந்த கார்ட்டூன் மூலியமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்குன்னு. அவங்க அம்மா கொடுத்த பேட்டியில இந்த கார்ட்டூன் பார்த்து அந்த குழந்தை இப்படி பண்ணிருக்குன்னு பேட்டியில வந்து வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆனிச்சு இந்த ஒரு சம்பவம். அதனால அந்த எபிசோட அப்படியே பேன் பண்ணிட்டாங்க. ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, குழந்தை வந்து அந்த வீடு எரியதை பார்த்து சிரிக்கிற மாதிரி, அந்த மீம் டெம்ப்ளேட் உண்மையான மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்கு அந்த குழந்தை, 5 வயசு குழந்தை. நம்ம 5 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் போக்கிமானோட எபிசோடு இப்ப போட்டா கூட நான் பார்ப்பேன். ரொம்பவே பிடிச்ச கார்ட்டூன் இல்ல அனிமினே சொல்லலாம். போக்கிமான்ல வந்து ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எலக்ட்ரிக் சோல்ஜர்ஸ் போரிகான், பேர் கரெக்டா சொல்றான்னு தெரியல. பிகாச்சுவோட எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ஹையா காமிச்சிருப்பாங்க. பிகாச்சு உடம்புல இருந்து வர எலக்ட்ரிக் சவுண்ட்ஸ், அந்த இடத்துல விஷுவல்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதை பார்த்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேனிக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ண நாள் மட்டும் 685 குழந்தைங்க வந்து மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இதனால அந்த ஜப்பான்லயே வந்து ரொம்பவே பேசும் போர்லாம் மானிச்சு இதுக்கான ஒரு பேரே வச்சுட்டாங்க, போக்கிமான் ஷாக்குன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துக்கு பேரே வச்சுட்டாங்க. சோ நிறைய குழந்தைங்க வந்து இதனால அஃபெக்ட் ஆனதுனால ஜப்பான் வந்து ஒரு ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க. கார்ட்டூன் சோர்ஸ்ல அதிகமா சவுண்ட் யூஸ் பண்ணி அதிகமா வெளிச்சம் வர மாதிரி பண்ற மாதிரி சீக்வன்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் மீட்டர் வந்து எந்த கார்ட்டூன் வந்தாலும் அதோட சவுண்ட் மீட்டர் வந்து செக் பண்ணி தான் வந்து அது அப்ரூவ் பண்றாங்க ஜப்பான். இதுக்காக இந்த சம்பவம் நடந்ததுனால ஒரே நாள்ல ஒரு டெலிவிஷன் ஷோவால இத்தனை குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இந்த போக்கிமான் அந்த எபிசோடு எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கும். கடைசியா த ரென் அண்ட் ஸ்டிம்பி ஷோ, இது வந்து அமெரிக்கால ஃபேமஸ் ஆன ஷோ. இந்த கார்ட்டூன் எபிசோட்ல ஒரு கேரக்டர், மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுன்னா அது கோவம் வந்துச்சுன்னா தன்னை தானே வருத்திக்கும். அது எப்படி சொல்றது, தன்னை போட்டு மண்டையில அடிச்சுக்கிறது, கொட்டிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பல்ல புடுங்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமா அப்நார்மலா பண்ணிட்டு இருக்கும் அந்த கேரக்டர். இதனால இது குழந்தைகள் பார்த்து கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் அந்த எபிசோட அப்படியே கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து கோவமானுச்சுன்னா ஏதாவது இந்த மாதிரி பண்ணிப்பாங்க, தன்னை தானே வருத்திப்பாங்கன்னு ஒரு ரீசனால பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணி அந்த எபிசோட கட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த எபிசோடையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்து பேன் பண்ணிருக்காங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோல போடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 1000 மேல வியூஸ் போனுச்சுன்னா கண்டிப்பா நான் பார்ட் 2 போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காருங்க guys. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க guys. பை பை.